ஏன் நான் தான் உங்க தாய் கழுவி வந்திருக்கேன். இல்லைய நம்ம கல்யாண பந்தியில ஓசியில சாப்பாடு கிடைக்குதேன்னு ஒரு புடி பிடிக்கிற ஆளா நீங்க? இல்லை இந்த கதையை கேட்டுட்டு போக நம்ம பீகார் மாநிலத்தில் சிவான் பகுதியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 100 பேருக்கு சாப்பாட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. இல்லை அப்புறம் என்ன ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாகலாம். பந்தியில் இலை பத்தலையாம். சாப்பாடு தீந்து போன உடனே பொண்ணோட அப்பனுக்கு நெஞ்சில கங்கு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இலே எங்கிட்ட உன் வித்தைய காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பிரியாணியில மொத்த பேதி மாத்திரையும் அரைச்சி ஊத்திட்டாரு நம்ம பாசு. இல்லை அம்பிட்டு தாண்டே கைய கூட கழுவ நேரம் இல்லாம மொத்த கூட்டமும் ஆத்து பக்கமும் வயகாட்டு பக்கமும் உசேன் போல்ட் ரேஞ்சுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டாங்களே. இல்ல கல்யாண மண்டபமே கலைவரமா ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஐயோ நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அதனால மக்களே அடுத்தவன் வீட்டு கல்யாண சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு இல்லாதவ பொல்லாதவங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க. அப்புறம் ஊருக்கு போக பஸ்ஸை தேட வேண்டாம், பாத்துக்கோங்க. அவசரத்துக்கு டாய்லெட்டை தாண்டே தேடணும். இல்லை உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படிதான் சொல்லிவிட்டா போங்க.